அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஜனவரி மாதம் 29ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். எதையும் விரைவாக செய்ய நினைக்கும் மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். மேசராசி அன்பர்களுக்கு புகழ் பெருகும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் செய்வதன் மூலமாக தங்களுக்கு வர இருக்கும் இன்னல்களில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள இயலும். தங்களது உடல் நலத்திலும் பெற்றோர் உடல் நலத்திலும் கவனம் தேவை. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் மேசராசி என்பவர்களுக்கு ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்படி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். கடைத்திறன் மிக்க ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். சமூகத்தில் தங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சில ரிஷபராசி அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வேலை செய்யும் இடத்திலும் சக ஊழியர்களின் ஆதரவுகளையும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி அன்பர்கள் தங்களது உடல் நலத்திலும் பெற்றோர்களின் உடல் நலத்திலும் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் பொறுமையுடன் செய்வது நல்லது. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் ஆறு, குளம், கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் இருக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் தாங்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும்.
பணவரவு நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராசி அதிபதியான புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மற்றவர்கள் விஷயத்தில் தற்சமயம் மிதுன ராசி அன்பர்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. சில அன்பர்களுக்கு எந்த ஒரு செயல்களை மேற்கொள்வதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு எதிலும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான வழி வகைகள் கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். தெளிந்த சிந்தனையுடன் செயல்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் பல உதவிகள் கிடைக்கும். சில கடகராசி அன்பர்களுக்கு இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. யாருக்கும் தற்சமயம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வாக்குறுதிகளை அளிப்பதற்கு முன்பாக மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது. இல்லையெனில் தாங்கள் அவர்களுக்காக வேலை செய்ய நேரிடும். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். நலம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள்
கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில கடகராசி அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். அதிகாரம் மிக்க சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெற்று புதிய பதவியை அடைவீர்கள். தங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கும். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் இருந்தால் தற்சமயம் முயன்றால் எளிதில் அந்த காரியங்கள் நிறைவேறும். வேலை செய்யும் இடத்திலும் மேல அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள். தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில சிம்மராசி அன்பர்கள் வேலையின் காரணமாக ஊராக அலைந்து திரிய நேரிடும். வாக்குறுதிகளை அளிப்பதில் கூடுதல் கவனம் தேவை. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். திடீர் பணவரவு ஏற்படும். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு பணவிரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு எதிலும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உறவினர்களிடையே நெருக்கமான தொடர்புகள் உண்டாகும். குடும்பம் மேன்மை அடையும். நிலபுலன்களின் சேர்க்கை உண்டாகும். சில கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய வீடுகளை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பவர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தேவர்களுடைய சேர்க்கையும் அதனால் சில இன்னல்களையும் சந்திக்க நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சண்டை போடாமல் அனுசரித்து செல்வது நல்லது. சில கன்னிராசி அன்பர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் கன்னிராசி என்பர்கள்
தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கையும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். துடிப்புடன் செயல்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்திலும் நிம்மதியாக தங்களது பணியினை மேற்கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்கள் தங்களது பணியின் காரணமாக குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்களது அறிவு தீய வழிகளிலேயே செல்வதால் பண விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். எந்த ஒரு வேலையையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களது உடல் நலம் பாதிப்படைவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். பந்தயத்தில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். திடீர் பணவரவு இருக்கும். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். நிர்வாக திறன்மிக்க விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் தங்களுக்கு இருந்தால் தற்சமயம் முயன்றால் எளிதில் அந்த காரியங்கள் நிறைவேறும். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு செயல்களை செய்வதாக இருந்தாலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில விருச்சிக ராசி அன்பர்கள் இன்னல்களை சந்திக்க நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ஜனவரி மாதம்
29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக திறம்பட செய்து முடிப்பீர்கள். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொருள் இழப்பு அல்லது பண விரயம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் தாங்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய தனுசு ராசி என்பர்களே தங்களது ஜென்ம ராசியில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். வாகன வசதிகள் ஏற்படும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடன் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு புத்திர பேறு உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு அமையும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு நல்ல பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். எந்த ஒரு வேலையையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கப் பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருள் இழப்பு அல்லது பண விரயம் உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொடர்புகளால் பிரச்சனை நிகழும். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். விரைவாக எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளக்கூடிய மகர ராசி அன்பர்களே தங்களது ஜென்ம ராசியில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களுக்கு நல்ல பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். தங்களது குழந்தைகள்
வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். சில மகர ராசி என்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. சில மகர ராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்படி தங்களை வந்து சேரும், பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில மகர ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மகர ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக பல விதங்களிலும் நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையும் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வெளிநாட்டு வேலை முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தனதாக்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களுக்கு அளவற்ற பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சமூகத்தில் தங்களது மதிப்பும் மரியாதையும் கூடும். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் அவைகள் நல்ல விதத்தில் முடிந்து நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில கும்பராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தங்களது ஜென்ம ராசியில் சனி பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படும். நெருக்கமான உறவினர்களது பிரிவும் உண்டாகும். வேலையின் காரணமாக சில அன்பர்கள் தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் வரவும் தனவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்படி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் நல்ல உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில கும்பராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும்.
புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய மீனராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். இதனால் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மீனராசி என்பர்கள் செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் அதிக அளவு முதலீடு செய்து நல்ல லாபத்தை சம்பாதிப்பீர்கள். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மீன ராசி என்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாக நேரிடும். பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. யாருக்கும் வழியே சென்று உதவிகளை மேற்கொள்ள வேண்டாம். எந்த ஒரு செயல்களை செய்வதாக இருந்தாலும் கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வது நல்லது. மீனராசி என்பர்கள் தற்பொழுது அளவுக்கு அதிகமாக வேலை செய்ய நேரிடும். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும், கௌரவம் உண்டாகும், மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும், பொருள் வரமும் தனபரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்படி தங்களை வந்து சேரும், பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில அன்பர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். செல்வம் குமியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜனவரி மாதம் 29ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன் அமர்ந்தும், தனுசு ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் அமர்ந்தும், மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்தும், கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்தும், மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். மகர ராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு 1:10 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இரவு 1:10 முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் 12:48 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பகல் 12:48 முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு 9:30 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மேசராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு 9:30 முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை 4:16 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வருகின்றது.